அபிராமி அந்தாதி பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இன்று 24வது பாடல். இந்த பாடலை தினந்தோறும் பாடி வருவது மிகவும் நல்லது. ஏனென்றால் இந்த பாடலை பாடி வந்தால் உடற்பிணியும் உள்ளப்பிணியும் நீங்கிவிடும். இந்த 24வது பாடல் அபிராமி அந்தாதியிலேயே சிறப்பு என்னவென்றால், அந்தாதி பாடல்கள் என்றால் ஒரு பாடலினுடைய முடிவு மற்றொரு பாடலினுடைய ஆரம்பமாக இருக்கும். இப்ப 23வது பாடல், கொள்ளேன் மனதில் நின் கோலமல்லாத அன்ப கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அழியன் கண் மணியே அப்படின்னு முடியுது. அப்ப அடுத்த பாடல் மணியே அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பாடல்ல அடிஷனல் என்ன சிறப்பு, கூடுதலாக என்ன சிறப்புன்னா, ஒவ்வொரு வரியினுடைய முதல் வார்த்தையினுடைய தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்த வார்த்தைகளை போட்டு அந்த வரிகளை முடிப்பார். மற்ற பாடல்கள் எல்லாம் முந்தின பாடலினுடைய அந்த ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு போன பாடல் மணியேன்னு முடிஞ்சதுனால இந்த பாடல் மணியேன்னு ஆரம்பிக்கும். ஆனா அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளும் இந்த பாடல் 24வது பாடல் அதனுடைய தொடர்பு படுத்தியே வர்ற மாதிரி அமைத்து அற்புதமாக பொருள் கொள்ளுமாறு அமைத்திருக்கிறார். அந்த பாடல் தான் இன்னைக்கு பார்த்து அதனுடைய பொருளையும் பார்க்க போகிறோம். இந்த 24வது பாடல், மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கலகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருமிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அந்த கடைசி வரிதான் இந்த பாடல்களுடைய பொருள். பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. பத்மபாதம் என்றால் தாமரை பாதங்கள். உன்னுடைய தாமரை பூ போன்ற பாதங்களை நான் பணிந்த பின்னர் பணியேன் வேறு ஒருவரை, அதான் பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. உன்னுடைய தாமரை பாதங்களை பணிந்த பின்னே வேறு யாரை நான் பணிய வேண்டும்? வேறு யாரையும் பணிய மாட்டேன். இந்த உலகத்தில் நான் யாரையும் பணிய வேண்டிய அவசியமில்லை. மன்னனாக இருந்தாலும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஆட்சி செய்வர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் உன்னுடைய தாமரை பூ போன்ற பாதங்களில் விழுந்து சரணடைந்த பின்னர் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, பணிய வேண்டியதில்லை என்பதுதான் பொருள். ஆனா அது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, மணியே நவரத்னங்கள் நீதான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வண்ணங்களை உமிழக்கூடியது. மாணிக்கம் சிவப்பு நிறத்தை வெளிப்படுத்தும், புஷ்பராகம் மஞ்சள் நிறத்தை வெளிப்படுத்தும், மரகதம் பச்சை நிறத்தை வெளிப்படுத்தும். இந்த மாதிரி நவரத்னங்கள் உள்ளன. அந்த நவரத்னமே மணியே. அதோட முடிஞ்சு போச்சா? அந்த மணியினுடைய தொடர்பு படுத்திய அடுத்த வார்த்தை மணியே மணியின் ஒளியே. அது தரக்கூடிய அந்த நிறங்களுக்குரிய ஒளியும் நீதான். வெறும் மணியாக இருந்தால் மரியாதை இல்லை. அதான் மணியே மணியின் ஒளியே. இந்த ஒளியிலிருந்து அடுத்த வார்த்தை ஒளிரும் மணி புனைந்த அணியே. அப்படி ஒளிரக்கூடிய நத்திரங்களை அணிந்தக்கூடிய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடியவளே, ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கலகே. ஒரு ஆபரணங்களை அணிந்திருக்கின்றால் அந்த ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கக்கூடியது அவளுடைய வடிவம். அதான் அணியும் அணிக்கலகே.
அந்த ஆபரணங்களால அம்மைக்கு அழகா, அம்மையால ஆபரணங்களுக்கு அழகா என்றால் அம்மையால தான் ஆபரணங்களுக்கு அழகு என்று சொல்கிறார். அதான் அணியும் அணிக்கழகே. எப்படி பாருங்க, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அவளே நோயாகவும் நோய்க்கு மருந்தாகவும் இருக்கிறாள். யாருக்கு நோயாக இருக்கிறாள், யாருக்கு மருந்தாக இருக்கிறாள்? அவளுடைய பத்மபாதத்தை பணியாதவர்களுக்கு அவள் பிணியாக இருக்கிறாள். அவள் பத்மபாதத்தை பணிந்தவர்களுக்கு அவள் பிணிக்கு மருந்தாக இருக்கிறாள். அப்ப நமக்கு நோய் தீர வேண்டும் என்றால் அம்மையினுடைய பத்மபாதத்தை சரணடைய வேண்டும். அம்மையினுடைய பத்மபாதத்தை சரணடையாக விட்டால் நாம் நோய்க்கு ஆளாகவும். அதான் இதை சொல்லாரு, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே. ஒருவளே நோயாகவும் நோய்க்கு மருந்தாகவும் இருக்கிறாள். திருக்குறள்ல இன்பத்து பாட்டுல ஒரு குறள் இருக்குது. இருநோக்கு அவள் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்ற நோய் மருந்து. இந்த பெண்ணின் பார்வையிலே 2 விதமான தன்மைகள் உள்ளன. ஒன்று நோயை கொடுக்கிறது, ஒன்று நோய்க்கு மருந்தை கொடுக்கிறது என்று இன்பத்து பாடல வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை ஞாபகத்துக்கு வந்ததுனால அதை சொல்றேன். இந்த அம்மையினுடைய பத்மபாதங்கள் சரணடைந்தவர்களுக்கு பிணி இல்லை, சரணடையாதவர்களுக்கு பிணி. அவளே பிணியாகவும் பிணிக்கு மருந்தாகவும் இருக்கிறாள். அணுகாதவர்க்கு பிணியாக இருக்கிறாள், அணுகுபவர்களுக்கு சரணடைந்தவர்களுக்கு பிணிக்கு மருந்தாக இருக்கிறாள். அமரர் பெரும் விருந்தே, தேவர்களுக்கு பெரு விருந்து என்னது? அவர்கள் எந்த விருந்தை நோக்கி பார்க்கடலை கடைந்தார்கள்? தேவாமிர்தத்தை வேண்டி கடைந்தாங்க. தேவாமிர்தம் வர்றதுக்கு முன்னால ஆழகால விஷம் வந்து அவர்களை துரத்தியது. அதில் பொசுக்கி விடுமோ என்று பயந்து ஓடி சிவனை சரணடைந்தார்கள். சிவன் அவர்களை காப்பதற்காக அந்த ஆழகால விஷத்தை வாயில் போட்டார். அது வயிற்றுக்குள் சென்று விடாமல் இருப்பதற்காக அம்மை அவை கழுத்திலேயே தங்க வைத்து கழுத்தை, ஐயனின் கழுத்தை இறுக்கி பிடித்து கழுத்திலேயே நிறுத்த செய்து நீலகண்டராக்கினார். ஏன்னா உள்ள போச்சுன்னா அண்ட சராசரங்களுமே ஐயனின் வயிற்றுக்குள் தான் இருக்குது, அண்ட சராசரங்களையுமே பொசுங்கி விடும் என்று அம்மை அண்ட சராசரங்களை காப்பதற்காக ஐயனின் கண்டத்திலேயே அந்த விஷம் இருக்குமாறு செய்து திருநீலகண்டனாக்கி விட்டாள். அதன் பின் அவர்கள் தங்களுடைய முயற்சியை தொடர்ந்து அவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. அதான் அவர்களுக்கு பெருவிருந்தாக இருந்தது. அம்மையில் பாதியாக இருந்ததுனால அதை கொடுப்பதற்கு காரணமாக இருந்த அம்மையே அமரர் பெரும் விருந்தே. பணியேன் ஒருவரின் பத்மபாதம் பணிந்த பின்னே, உன்னுடைய தாமரை பூ போன்ற பாதங்களை நான் சரணடைந்த பின்னர் வேறு யாரையும் சரணடைய மாட்டேன் என்பதுதான் இந்த பாடலினுடைய சாராம்சம். இதை வழிபாட்டு பாடலாக வச்சுக்கிடலாம், தினந்தோறும் இதை படிக்கலாம். அவ்வளவு பலன் தரக்கூடிய பதிகம், நோய் நொடிகள் அனைத்துமே தீர்த்துவிடும். இந்த பாடல் பின்னே அப்படின்னு முடிகிறதுனால அடுத்த பாடல் பின்னே என்று ஆரம்பிக்கும். அதை அடுத்த பதிவுல பார்க்க போகிறோம். அப்ப இந்த பாடல்ல பொருள் தெரிந்தவுடன் மீண்டும் ஒரு முறை பாடி அனுபவித்தால் இன்பமாக இருக்கும். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் அணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரும் விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இந்த அபிராமி அம்மை பதியத்தை பாடலை, அபிராமி அந்தாதி பாடலினுடைய 24வது பாடலை நீங்கள் படித்து மகிழ்ந்து கொண்டிருங்கள். மற்றும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.